எல்லாருக்கும் வணக்கம். இனி எல்லாம் நலம் அப்படிங்கிற என்னுடைய சேனல் சர்க்கரை நோய் பற்றிய ஒரு பதிவு தான் இன்றைக்கும் நம்ம பார்க்குறோம். ஏன்னா இது கிட்டத்தட்ட வருட கணக்கில் பேசிகிட்டே இருந்தாலும் கூட இந்த சர்க்கரை நோய் பற்றி புரிந்து கொள்ளக்கூடியது மிக குறைவானதுதாங்கிறது என்னுடைய கருத்து. சர்க்கரை நோய் மட்டுமல்ல, எல்லா நோய்களும் அதிகமாவதற்கு இந்த பதிவும் உங்களுக்கு உதவும். அதை தெரிந்து கொள்வதற்கு அந்த காரணங்களை எந்த நோயாக இருந்தாலும் அதன் காரணங்களை தெரிந்து கொள்வதற்கு இந்த பதிவு உதவும். இந்த பதிவினுடைய நோக்கமே என்ன அப்படின்னா, நாலாபுறமும் உள்ள அந்த சர்க்கரை நோயை பற்றி உங்களோட பகிர்ந்துக்கணும். நான் அதுக்காக தான் இந்த மாதிரி பதிவுகள் எல்லாம். எப்படி வருகிறது இந்த நோய்கள் எல்லாம் அப்படிங்கிறது இது ஒரு புதுமையான சிகிச்சைங்கிறதுனால இதை கட்டாயம் உங்களோட நான் பகிர்ந்துக்க வேண்டியதாக இருக்கு. ஏன்னா என்னுடைய பேஷண்ட்டுகள் நிறைய பேருடைய வேண்டுதல் காரணமாக தான் இந்த பதிவை நான் தொடர்ச்சியாக போட வேண்டியது இருக்கு. அதுவும் கமெண்ட்ஸில் ரொம்ப சிலாகிச்சு ஒரு சிலர் போட்டாலும் ரொம்ப அற்புதமான கமெண்ட்ஸாக இருக்கு. அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு நோய்கள் வருவதற்குண்டான காரணங்கள் என்ன அப்படிங்கறத நாம முதல்ல புரிஞ்சுக்கிட்டோம்னா அப்புறம் எளிமையா வெளியே வந்துடலாம். இன்க்ளூடிங் வித் சர்க்கரை நோய், நீரழிவு என்கிற நோய், சர்க்கரை என்கிற நோய் நீரழிவுன்னு சொல்றது. அதாவது நீர் சத்து உடல்ல இருந்து குறைஞ்சி கொண்டே வர்றதுதான் அழிவு. நீரை அழிக்கக்கூடிய சக்தி இந்த சர்க்கரை நோய்க்கு உண்டு. இந்த நீருக்குண்டான ஆதாரமான உறுப்பு சிறுநீரகம் தான். இந்த சர்க்கரை நோயினால சிறுநீர் அதிகமா போறதுனால அந்த சிறுநீரகம் பழுதடைகிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமா இருக்கு. இது ஏன் இந்த நோய் வருதுங்கிறத ரொம்ப முக்கியமானது. யாராலையும் இன்று வரை கண்டுபிடிக்க முடியவில்லை. ஏற்கனவே 1921 கண்டுபிடிச்ச அந்த இன்சுலின் தான் இன்றைக்கு வரைக்கும் இந்த நோய்க்கு மருந்தாக பயன்படுகிறது. அதுக்கப்புறம் ஒரு நூற்றாண்டு கடந்தும் கூட இந்த நோய்க்கு மருத்துவம் இன்று வரை இல்லை. அதாவது இந்த நோயினுடைய தீவிரத்தை தடுக்கக்கூடிய மருந்து மாத்திரைகள் மட்டும்தான் உண்டே ஒழிய நோய்களை குணமாக்கக்கூடிய அல்லது அதிக அளவில் கட்டுப்படுத்தக்கூடிய மருந்துகள் இதுவரை கண்டுபிடிக்கப்படவில்லை. இது எப்படிங்கிறது கடந்த பதிவுகள் எல்லாம் நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்ப இந்த வீடியோ போடக்கூடிய ஒரு தூண்டுகோலா இருந்தது ஒரு இளம் பெண். அவங்க திருமணமானவங்க, குழந்தை பிறந்திருக்கு. அவங்களுக்கு சர்க்கரை நோய் வந்திருக்கு. 27 வயது அவங்களுக்கு. இப்போ 2-3 நாட்களுக்கு முன்னால கடந்த வாரம் என்னை சந்திச்சு, என்னுடைய நண்பர் ஒருத்தர் பெங்களூர்ல இருக்காரு. அவரு ரெக்கமெண்ட் பண்ணி, அவர் நீண்ட நாள் நண்பர். நான் அவ்வளவு சீக்கிரம் யாரையும் அனுமதிக்கிறது இல்லை. இருந்தாலும் அவருடைய ரெக்கமெண்ட் பண்ணி நான் அனுமதி கொடுத்தேன். அந்த பொண்ணு வந்தோடனே நான் கேட்டேன், எவ்வளவுமா சர்க்கரை இருக்குன்னா, அவங்க டெஸ்ட் பண்ணிட்டே வந்துட்டாங்க. 272 இருக்கு சர்க்கரை. இந்த பல பரிமாணங்கள்ல நான் சர்க்கரை சம்பந்தப்பட்ட வீடியோக்கள் நிறைய போட்டிருக்கேன். ஆனா நம்பிக்கை இல்லாத காரணத்தினால பெரும்பாலான மக்கள் அதை சீண்டல. அவ்வளவுதான். இந்த பதிவும் வழக்கமா போகுமா போகாதாங்கிறதெல்லாம் எனக்கு அவசியம் இல்லை. என்னுடைய கடமை பணி செய்து கிடப்பது, அவ்வளவுதான். அதனால நான் சொல்ல வரேன். அந்த பொண்ணு 272 இருந்தது. இளம் பெண், 27 வயசு. நான் அந்த பொண்ணுகிட்ட கேட்ட முதல் கேள்வி என்ன அப்படின்னா, கூட 2-3 பேர் வந்திருந்தாங்க. கூட அவர் ஹஸ்பண்ட் வந்திருந்தாரு, தெரிஞ்சவங்க எல்லாம் ஒரு 2 பேர் நான் வந்திருந்தாங்க, ரெக்கமெண்ட் பண்ணிட்டு வந்திருந்தாங்க. நான் முதலில் கேட்ட கேள்வி என்னன்னா, எவ்வளவு உங்களுக்கு குறைக்கணும்னு கேட்டேன். எல்லாருமே ஒரு மாதிரி அதிர்ச்சி ஆயிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு நோயில குறைச்சி இந்த மாதிரி சொல்லி குறைக்க முடியுமா அப்படிங்கிறது இன்று வரை எந்த மருத்துவரும் உலகத்திலேயே கிடையாது. நான் கேட்டேன் அந்த பொண்ணுகிட்ட, எவ்வளவுமா குறைக்கணும்னு கேட்டேன். இல்ல, எனக்கு நார்மல் வந்தா போதும் அப்படின்னு சொன்னது. அதிகமா குறைச்சா அவங்க பயந்துருவாங்கன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன்னா, சரிம்மா உங்களுக்கு 160 இருந்து 190 நாளைக்கு காலையில வந்துடும், இந்த உணவு எடுத்துக்காங்கன்னு சஜஷன் பண்ணேன். இந்த உணவு சாப்பிடுவீங்களான்னு கேட்டா, நாங்க ரெகுலரா டெய்லி சாப்பிடுவோம். வாரத்துல 2-3 நாள் இந்த உணவு தானே சார் சாப்பிட்றோம் அப்படின்னாங்க. இதை நாளைக்கு சாப்பிடுங்கன்னா கூட இன்னொரு உணவு சாப்பிடுங்க, குறைஞ்சிரும்னு சொல்லிட்டு அதுவும் அவங்க சாப்பிடக்கூடிய உணவு சாப்பிட்டாங்க. மறுநாள் ரிசல்ட் வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சாங்க. 172 எக்ஸாக்ட் 100 குறைஞ்சிட்டு 172. ஒரு மனிதனுடைய, அதாவது வளர்ந்த ஒரு அடல்ட்னு சொல்லுவோம் இல்லைங்களா, வயது ஒரு மனிதனுடைய கெப்பாசிட்டி 180 மில்லிகிராம் சர்க்கரையினுடைய அளவு. ஒரு ஃபுல் மீல்ஸ் சாப்பிட்டீங்கன்னா
2 மணிலிருந்து 3 மணி நேரத்துக்குள்ளார பார்த்தீங்கன்னா 180 மில்லிகிராம் இருந்ததுன்னா அவங்களுக்கு சர்க்கரை நோய் இல்லைன்னு அர்த்தம். 199 வரைக்குமே சர்க்கரை வருவதற்கான முதல் கட்ட அறிகுறி தாயம் போட்டாச்சுன்னு அர்த்தம். அவ்வளவுதான். 200 டச் பண்ணிச்சுன்னா அந்த 1 மில்லிகிராம் 200 தொட்டுட்டதுன்னா சர்க்கரை நோய்க்கு மதில் சுவர் மேல் நிற்கிற மாதிரி அப்படியே 201 வந்தா நீங்க சர்க்கரை நோயாளி, அதாவது 200 வந்தா சர்க்கரை நோயாளி, 199 இருந்ததுன்னா ப்ரீ டயபெட்டிக், 180 இருந்ததுன்னா நார்மல். இது ஆங்கில மருத்துவர்கள் குறியீடு, அவ்வளவுதான். மற்றபடி சர்க்கரை நோய்க்கு இந்த அளவீடுகளுக்கு சம்பந்தம் கிடையாது. பல மருத்துவர்கள், பல ஆராய்ச்சிகள், பல விஞ்ஞானிகள் இன்று வரை கிட்டத்தட்ட 5000 வருடங்களுக்கு மேலாக இந்த சர்க்கரை நோய் இருக்கிறது. பல ஆயிரம் வருடமா இந்த சர்க்கரை நோய் இருந்துகிட்டே இருக்கு, இல்லைன்னாலும் கிடையாது. அதெல்லாம் அந்த காலத்திலேயே கண்டுபிடிச்சிட்டான் சர்க்கரை நோய். அதுக்கு பேரை இனிப்பு நோயின்னு வச்சுட்டான், அந்த காலத்திலேயே வச்சுட்டான். டயபெட்டிக் மெலிட்டஸ்ங்கிறது அந்த கால கிரேக்க சொல்லதெல்லாம். அதனால சர்க்கரை நோய் இன்று நேற்று வந்ததில்ல, கடந்த காலம் ரொம்ப வருஷமா இருந்துகிட்டே இருக்கு. 100 வருடங்களுக்கு முன்னால்தான் அந்த இன்சுலின் கண்டுபிடிச்சது. பேண்டிங்கிறவர் கண்டுபிடிச்சாரு, அதுக்கு நோபல் பரிசும் கொடுத்துருக்காங்க. 2 பேர் சேர்ந்து கண்டுபிடிச்சது தான் அது. முக்கியமான, அதாவது 2 அமர்வு நீதிபதிகள் உட்காராங்கன்னா அதில் சீஃப் ஜஸ்டிஸ் ஒருத்தர் இருப்பார், அவர் கூட இருக்கிறவர் கொஞ்சம் வெயிட்டான ஆள், அவர் தான் தீர்ப்பு கொடுப்பாரு. அந்த மாதிரி இதில் 2 விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சது, டாக்டர்கள், இளம் விஞ்ஞானிகள். அது வேற ஒரு பதிவில் நான் போட்டிருக்கேன், அது எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா போட்டிருக்கேன். நீங்கள் அதை பழைய பதிவுகள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்க. அப்போ இது என்ன ஆயிடுச்சுன்னா, எவ்வளோ குறைக்கணும்னு குறைச்சிட்டேன், 100 மில்லிகிராம் குறைச்சிட்டது. ஒரே உணவில், அவங்க சாப்பிடக்கூடிய உணவில் அதிர்ச்சி ஆயிட்டாங்க. மறுநாள் டைம் கொடுத்தேன், 6:30 மணிக்கு வர சொன்னேன். நான் 1 மணி நேரம் நான் என்னுடைய கவுன்சிலிங் இருக்கும், அவங்களுக்கு புரிய வைப்பேன், இந்த நோய் உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு புரிய வைப்பேன். அப்புறம் டயட் 15 நாள் கொடுப்பேன். சர்க்கரை அளவு மறுபடியும் உயராது. அது எந்த நிலையில இருந்தால் நான் சொல்லிட்டேன், 130 வந்துருமா, அதுக்கப்புறம் சர்க்கரை நோய் இல்லாத வாழ்க்கைக்கு நீங்கள் போயிடலாம் அப்படின்ட்டேன். அந்த பொண்ணு மருந்து மாத்திரைக்குள்ளார போகாம தான் என்கிட்ட வந்தாங்க. அவங்க சொன்னதை வச்சு நான் அவங்களோட பகிர்ந்துக்கிறேன். மறுநாள் 6:30 மணி டைம் கொடுத்தேன், வரல. அவங்க 7 ஆயிடுச்சு, 7:10 ஆயிடுச்சு, வரல. நான் கிளம்பிட்டேன், அவ்வளோதான். மறுபடியும் வந்தாங்க, 7:10க்கு வந்திருக்காங்க. நான் பார்க்க மாட்டேன், எங்கள் வீட்டில் சொல்லிட்டு போயிட்டாங்க. அதனால திருப்பி அனுப்புங்க, வேணாம் 10 நாள் கழிச்சு வர சொல்லுங்க அப்படின்ட்டு. இதில் என்ன சிக்கல் அப்படின்னா, முதல்ல ஒரு டிசிப்ளின் வேணும். இந்த நோயை வெல்றதுன்னா இது ஒரு போர் மாதிரி தான். இது இந்த நோயை வெல்றதுன்னா முதல்ல ஒரு டிசிப்ளின் வேணும். அந்த ஒழுக்கம், அந்த நேரம் தவறாம இருந்ததுன்னா அவங்க அதை பின்பற்றுவாங்கன்னு அர்த்தம். நான் வைக்கிற அந்த பரீட்சையில அதுதான் பாஸா போயிடலாங்கிறது. அதுதான் அந்த டைமுக்கு முன்னால் அவங்க இருந்தாங்கன்னா அவங்க இந்த நோயிலிருந்து விடுதலை ஆயிடுவாங்க. நான் ஒரு 6 மணி டைம் சொல்றேன்னா 5:55க்கு என் வாசல்ல நிக்கணும். நின்னாங்கன்னா அவங்க அந்த நோயில இருந்து வெளியே வந்துருவாங்க. காரணம் என்னன்னா, அந்த நோயை பற்றிய பயம் அதிகமா இருக்குதுன்னு அர்த்தம். இல்லைன்னா அது ஒரு அசால்ட்டுன்னு அர்த்தம். அது அவங்களுக்கு நோய் குணமாகாது, அவங்களால பின்பற்ற முடியாது. நான் சிகிச்சை கொடுத்தாலும் அது பிரயோஜனப்படாத போயிடும். நான் உணவு முறை சிகிச்சை தான் கொடுக்குறேன், மருந்து மாத்திரைகள் எந்த மருத்துவமும் இல்லை. அந்த நிலையில அவங்க வந்தாங்க, திருப்பி அனுப்பிச்சிட்டேன். 10 நாள் கழிச்சு வர சொல்லிக்கிட்டேன். அது வரைக்கும் அவங்க இஸ்திரமா இருக்காங்கன்னு பார்க்கலாம். இந்த பதிவில் நான் அவங்களோட பகிர்ந்துக்க போறது என்னன்னா, ஒரு குழந்தை பிறந்த உடனே அவங்க உடல் எந்தெந்த சத்துக்கு பழக்கப்பட்டிருக்குதோ அந்தந்த சத்துக்களை ஏத்துட்டு தான் அந்த குழந்தை வளருது. இப்ப உடல்ல பலதரப்பட்ட சத்துக்கள் தேவைப்படுது. விட்டமின்ஸ் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா 1 2 கிடையாது, தாது உப்புகள் எடுத்துக்கிட்டீங்கன்னா 1 கிடையாது, 100 ஆயிரக்கணக்கான அமினோ ஆசிட்ஸ் தேவைப்படுது. உடலே ஆயிரக்கணக்கான மருந்துகளை தயார் பண்ணிட்டே இருக்கு. ஒவ்வொரு நிமிடமும் தயார் பண்றது, ஒவ்வொரு வேளை உணவுக்கும் தயார் பண்ணுது. ரொம்ப அதிசயமான சிகிச்சை நான் கொடுக்கறது. உலகத்துல யாராலுமே இது வரைக்கும் கண்டுபிடிக்க முடியாத சிகிச்சை தான் நான் கொடுத்துட்டு இருக்கேன். ஒரு சின்ன ஒரு நோய் உள்ள வந்துட்டதுன்னா அந்த நோயை கொல்றதுக்காக உள்ளே பல ஆப்ஷன் நடக்கும். பல அமினோ ஆசிட் சேர்ந்து அதுக்கு ஒரு எதிர்ப்பலையை உருவாக்கும், எதிர்ப்பு மருந்தை உருவாக்கும். ஆன்டிபாடின்னு சொல்றது எதிர்ப்பு மருந்தை உருவாக்கும். அந்த மாதிரி பலதரப்பட்ட உணவுகள் இருந்து தயார் பண்ணக்கூடிய அந்த சத்துக்கள் தான் உடலுக்கு நமக்கு பாதுகாப்பா அமையுது. ஆனா நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா, வழக்கமா ஒரு உணவுன்னா கடைசி காலம் வரைக்கும் ஏதாவது ஒரு நோய் வர வரைக்கும் அதே உணவு தான் சாப்பிட்றோம். சாப்பிடலாம், தவறில்லை. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, இட்லி சாப்பிட்றீங்களா, அதுக்கு ஈக்குவலா இன்னொரு உணவு கொடுக்கணும். உள்ள ஒன்னு புரோட்டீன் கொழுப்பு 2 கலந்து கொடுக்கும்போது இந்த சர்க்கரை நோய் கணிசமாக குறைந்து காணாமல் போய்விடுகிறது. ஒவ்வொரு செல்லும் ஒவ்வொரு வேலையும், ஒவ்வொரு பசி நேரத்திலையும் ஒவ்வொரு செல்லுக்கும் உடல்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பகுதியை கண்காணிக்கக்கூடிய கமாண்டர்ஸ் எக்கச்சக்கமா உள்ள இருக்காங்க. அவங்க எல்லாம் என்ன செய்வாங்கன்னா, இந்த உறுப்புக்கு இந்த சத்துக்கள் தேவை, வந்திருக்கா பாரு, வரலையா அந்த உறுப்பு டேமேஜ் ஆயிடும். இந்த உறுப்புக்கு இந்த சத்து வரணும், வரலையா அந்த உறுப்பு டேமேஜ் ஆயிடும்.
கொழுப்பு சத்து நிறைய வருதா, கல்லீரல் வந்து சுத்தமாயிடும். கொழுப்பு சத்து குறையுதா, கல்லீரல் தன்னுடைய செயல்பாட்டை குறைச்சிக்கும், அதாவது பல்ஜி ஆயிடும். அவ்வளவுதான். சரி, சர்க்கரை எவ்வளவு இருக்கணும்? இந்த அளவு கொடுத்தா உடல் ஆரோக்கியமா இருக்கு. அதுக்கு மேல கொடுக்குற சர்க்கரையை உள்ளே சமன்படுத்தி தான் கொடுக்குது இன்சுலின். ஆனா சமன்படுத்த முடியாத அளவுக்கு இங்க உயர போகும்போது என்ன ஆயிடுதுன்னா, எல்லாத்துக்கும் அந்த பாதிப்பு ஏற்படுறதில்ல. ஒரு சிலர் அதில் மாட்டிக்கிறாங்க. அப்ப அவங்கள நம்ம என்ன பண்ணணும்? அந்த உணவுல இருந்து வெளியே கொண்டு வரணும். இப்ப நான் என்ன பண்றேன், ஒவ்வொரு செல்லுக்கும் நான் ஒரு கமெண்ட் கொடுக்குறேன். எந்த உணவு அவங்க செல்லு ஏத்துக்குதுங்கிறத நான் கண்டுபிடிச்சிடுறேன். ஒன்று யூரின் டெஸ்ட், இன்னொன்று அவங்க கூட நான் பேச்சு கொடுப்பேன். ஒரு பேஷண்டோட 1 மணி நேரம் பேசுவேன். 1 மணி நேரம் பேசும்போது அவங்க வாழ்க்கை எந்த விதமான தரத்தில் இருக்கு, அவங்களுக்கு யாராவது தொந்தரவு கொடுக்குறாங்களா, கணவரால் பாதிப்பா, மாமியாரால் பாதிப்பா, இல்லை பல சிக்கல் ஏதாவது இருக்கா, கஷ்டங்கள் இருக்கா, மன கஷ்டம் இருக்கா, இதெல்லாம் கேட்டு அதுல இருந்து வெளிவரக்கூடிய சில ரகசியங்கள்லாம் நான் சொல்லி கொடுப்பேன். கவுன்சிலிங் சொல்றது. பரிபூர்ணமா குணமாகுங்கிற ஒரு நம்பிக்கையை நான் அவங்க மனதில் விதைக்கும் போது என்ன ஆகுதுன்னா, செல்கள் பூரா ஒரு மாறுதல் அடையுது. அதை தான் இந்த யூடியூப் மூலியமாகவும் நான் சொல்றேன். சர்க்கரை நோயா ஒருபோதும் பயப்படாது. இந்த உலகத்துல நான் ஒருத்தன் தான் இருக்கேன். எனக்கு பிறகு இந்த கலை இருக்குமா இல்லையாங்கிறது தெரியாது. இந்த கலை என்னோட முடிஞ்சிடும் நான் நினைக்கிறேன். அதனால இந்த பதிவுகளை நான் போடுறேன். கவனமா நீங்க வந்து பதிவை வந்து கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி குறிப்பெடுத்துக்காங்க. ஒரு நோட்ல நீங்க தனிப்பட்ட முறையில் குறிப்பெடுத்துக்காங்க. உடலில் உள்ள அத்தனை செல்களும் ஒரு குறிப்பிட்ட சத்துக்காக ஏங்கி அது கிடைக்காத போறதுனாலதான் எல்லா நோய்களும் வருது, கேன்சர் உட்பட. கேன்சர் வருவதற்கு முதல் காரணம் என்னன்னா ஜீன். பரம்பரையா வந்ததுன்னா அந்த ரத்தத்துல 1-2 ஓட்டிட்டு நம்ம குழந்தைக்கு வந்துடும். அந்த குழந்தைக்கு வரும்போது குழந்தையும் பாதிப்பாடும். இந்த மாதிரி ஜெனட்டிக்கா வர நோய்கள் ஒரு வகையில இருக்கு. இந்த மாதிரி நீரிழிவும் ஜெனட்டிக்கா வருது, ஹார்ட் அட்டாக்கும் ஜெனட்டிக்கா வருது, ரத்த அழுத்தமும் ஜெனட்டிக்கா தான் வரும். ஆக அந்த பிசுறு உள்ள வந்துடும். இப்போ அது என்னைக்கு வந்து வெளியே வரும்னா அதுக்குன்னு ஒரு கணக்கு இருக்கு. இந்த டைம் வரும்போது அந்த குழந்தைக்கு மீசம் முளைக்கணும், அந்த டைமுக்கு மீசம் முளைச்சிடும். இந்த டைம் வரும்போது அந்த பையனுக்கு விந்து தயாராகும்னா விந்து தயாராகும், அவன் பொண்ணுங்களை தொலைவ ஆரம்பிச்சிருவான். இது வந்து இயற்கையா உடல்ல நடக்கக்கூடிய பாதிப்புகள். அந்த மாதிரிதான் நோய்களும் அதே மாதிரிதான். அந்த கட்டம் வரும்போது அதனுடைய இதை சமாளிக்க முடியாத அந்த நோய்கள் வீரியமாகி வெளியே காண்பிக்கும் போது நம்ம என்ன செய்யணும்? உணவு முறைகளை மாத்திடணும். நான் ஏற்கனவே சொல்றேன், கடுமையான அட்டாக் இருக்கா, நீங்க மாத்திரை சாப்பிடறதுக்கு முன்னால ஒரு ஸ்வீட் சாப்பிடுங்க. கரெக்டா 2 நிமிஷம் 3 நிமிஷத்துல அந்த அட்டாக் அப்படியே குறையும். என்னுடைய சொந்த அனுபவத்திலையும் நான் சொல்லியிருக்கேன், அனுபவிச்சும் பார்த்துருக்கேன். நிறைய பேர்த்துக்கு நான் சஜஷனும் பண்ணியிருக்கேன். 3 வாழ்வு 4 வாழ்வு அடைப்புன்னு சொன்னதெல்லாமே வந்து கியூர் ஆயிருக்காங்க. வெறும் தண்ணி மட்டும்தான் அவங்களுக்கு சிகிச்சை. காலையில வெறும் தண்ணினா தண்ணி மட்டும் இல்லை, காலையில வெறும் வயதுல ஒரு 1/2 லிட்டர்ல இருந்து 1 லிட்டர் தண்ணி குடிச்சாங்கன்னாவே ரத்த குழாய் சுத்தமாயிடும். அந்த பசி எடுக்கிற வரைக்கும் என்ன செய்யணும்னா, உடல்ல இருக்கிற கொழுப்பு பூரா நம்ம உடலே எடுத்து சாப்பிட்டுரும். கொழுப்பு எங்கேயுமே தேங்காது. அடைப்புங்கிறதே என்ன அப்படின்னா, வாழ்வு வளர்ந்து இதயத்துல வாழ்வு வளர்ந்து அடைச்சால்தான் அவங்க மரணிப்பாங்க. அதுக்கு ஆபரேஷன் பண்ணணும். மற்றபடி கொழுப்பு இருக்குதுன்னா அது தானாவே போயிடும், கரைஞ்சிடும். அது எப்ப கரையும் அப்படின்னா, நீங்க மகிழ்ச்சியா இருக்கும்போது கரையும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் இருக்கு. அதை நீங்க வந்து தொடர்ச்சியா என்னுடைய வீடியோ பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா, நீங்களே ஒரு மருத்துவராகி உங்களை நீங்களே குணப்படுத்திக்கூடிய அளவுக்கு பெரிய அளவுல நீங்க அதுல தயார் ஆயிடலாம். இப்ப இந்த சர்க்கரை நோயில நான் என்ன சொல்றேன்னா, ஏதாவது ஒரு உணவுல வந்து அல்லது பல உணவுகள் சாப்பிடக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருந்து இவங்களுக்கு அந்த சாப்பிட முடியாத வாய்ப்புகள் வரும்போது தான் இந்த நோய் தலை தூக்குது. சர்க்கரை என்கிற நோய், நீரிழிவு என்கிற நோய். இப்ப இதை சரி பண்ணணும்னா நம்ம என்ன செய்யணும்னா, முதல்ல ஏற்கனவே நம்மளுடைய உடலில் உள்ள செல்கள் இருக்கு இல்லையா, பல லட்சம் கோடி செல்கள் இருக்கு. அந்த உடல்ல இருக்கக்கூடிய செல்களுக்கு வந்து மெம்பரைன் மூளை இருக்கு, தனியா மூளை இருக்கு. அந்த செல்லினுடைய அந்த உருவம், முழு உருவம் தயாராகிறது கொழுப்பினால தயாராகுது. அந்த முழு உருவம் கொழுப்பினால தயாரான அந்த செல்லுக்கு வந்து சத்துக்கள்னு வேணும்னா அது எடுத்துக்கூடிய முக்கியமான சத்து ஒரே சத்து தான், கார்போஹைட்ரேட். அது மட்டும்தான் அந்த செல் எடுக்கும். வேற சத்து அதுக்கு தேவையில்லை. ஏன்னா அது சின்ன உயிரினம். அது இந்த செல்லுங்கிறது சின்ன உயிரினம். பல லட்சம் கோடி செல் உடல்ல இருக்கு. அதுக்கு சர்க்கரை சத்து தான் உணவே. அதுக்கு சர்க்கரை சத்து தான். அந்த சர்க்கரை சத்து ஆக்சிகரணமாய் எரியும் போது தான் நம்ம உடம்புல சூடு ஏறுது. இதெல்லாம் பல விஷயங்கள் உள்ள இருக்கு. அப்ப அந்த சூடேறி அந்த செல்லு ஒரு செல்லுடைய காலம் 120 நாள். அது ஆக்கமும் அழித்தலும் புரோட்டீன் செய்யுது.
ஆக்கக்கூடிய செயலையும் அழிக்கக்கூடிய செயலையும் புரோட்டீன் சத்து செய்யுது. அதுக்கு பேர் என்னன்னா வளர்சிதை மாற்றம்னு சொல்லுவாங்க. இப்ப 120 நாளைக்கு முன்னால இருந்த நோயாளி நீங்க இப்ப இல்ல. ஒண்ணு அதிக நோய் ஆயிருக்கணும், அல்லது நோயினுடைய தீவிரம் குறைஞ்சிருக்கணும். அதே மாதிரியே இருக்குதுன்னா உங்களுடைய உணவு முறை சரியில்லைன்னு அர்த்தம். அந்த உணவை சேஞ்ச் பண்ணும்போது என்ன ஆகும்னா, இப்போ ஒரு வினாடிக்கு 7000 செல்லு அழிஞ்சு 7000 செல்லு புதுப்பிக்கப்படுதுன்னு நான் பல வீடியோக்குள்ள சொல்லியிருக்கேன். இப்ப அந்த புதுப்பிக்கக்கூடிய செல்களுக்கு வந்து சர்க்கரையை கொஞ்சம் கம்மியா கொடுத்துட்டே வந்தோம்னா நாளடைவில் என்ன ஆயிடும்னா அதனுடைய மூளையை வெளியே எடுத்துட்டு சர்க்கரை இல்லாத மூளையை நான் உள்ள வச்சிருவேன், உணவு மூலியமாவே வச்சிருவேன். அது வச்சுட்டேன்னா குறைந்தபட்சம் இப்ப இன்று சர்க்கரை நோய் நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா இன்னையில இருந்து 20 வருஷம் உங்களுக்கு சர்க்கரை நோய் அண்டவே அண்டாது. அப்புறம் வயதான பிறகு உடலுடைய அந்த ஆர்கன்ஸ் பாதிக்கப்படும் போது வரக்கூடிய அந்த நோய் வேற, அது முதுமை காரணமாக வரக்கூடிய சர்க்கரை நோய். நான் என்ன சொல்றேன்னா, இப்ப 50 வயதுல உங்களுக்கு சர்க்கரை இருக்கா, 65-70 வயசு வரைக்கும் அந்த சர்க்கரை நோயிலிருந்து விடுதலை ஆகிறதுக்கு இந்த உணவு முறை சிகிச்சை பயன்படும். ஆனால் மாத்திரை சாப்பிடுறவர்களுக்கு பயன்படுமானா 100% பயன்படும். ஆனா மாத்திரையினுடைய அளவுகள் குறைக்க முடியாது. மாத்திரைகளுடைய ஏற்படைய ஆபத்துகள் உங்களோட தொடர்ந்து வந்துட்டு தான் இருக்கும். அதோட தான் நீங்க பயணிக்க வேண்டியதாகவும் இருக்கும். அதே மாதிரி உணவு, நான் இப்போ ஒரு உணவு சஜஷன் பண்ணிட்டேன்னா இவங்க என்ன செய்யறாங்கன்னா அதே உணவு கண்டினியூ பண்றாங்க, என்கிட்ட மறுபடியும் வரதில்லை. அவங்களே செஞ்சு சாப்பிட்டு சீக்கிரமா இறந்துடுறாங்க. அந்த மாதிரி இறந்தவரையும் எனக்கு தெரியும். என்கிட்ட வந்து குணப்படுத்திட்டு போய் அவராகவே சிகிச்சை பண்ணிக்கிறேன்னு சொல்லி 3 வேளை கோதுமை சப்பாத்தியை 3 வேளையும் சாப்பிட்டு 2 சப்பாத்தி சாப்பிட்டு சர்க்கரை 300-400 வந்து மறுபடியும் என்கிட்ட வந்தார். பெரிய கோடீஸ்வரர், சொல்ல முடியாத அளவுக்கு வசதியான ஆள் தான் அவரு. வயசு 52-53 தான் இருக்கும். அவர்கிட்ட நான் சொன்னேன், இப்போ உங்களுக்கு 9 இருக்கு சார், 9.6 9-10 கூட HbA1c வரும், நான் மற்ற உணவுல கலந்து தரேன், நீங்க பயப்படாதீங்க, திரும்ப என்கிட்ட வாங்க சார், நான் ரெக்கவர் பண்ணிடுறேன் அப்படின்னு சாப்பிட்டுருக்காரு. அவங்க வீட்டிலலாம் அது ஒத்துக்கல, ஏன்னா அவங்க பொண்ணு MBBS டாக்டர் ஒத்துக்கல, அப்படியே விட்டுட்டாரு. எல்லாம் கொஞ்சம் நல்லா ஒல்லி ஆயிட்டாரு, உடம்பே இல்லை. ஒரு 2-3 மாதங்களுக்கு முன்னால், ஒரு 6 மாதத்துக்கு முன்னால் என்னை சந்திச்சாரு. சார் மன்னிச்சுக்கங்க, நான் இந்த மாதிரி பண்ணி மாட்டிட்டேன், என்னால் பண்ண முடியல. இப்போ சார் நான் அளவோட தான் சார் வச்சிருக்கேன், இப்போ நான் உணவெல்லாம் ரொம்ப குறைச்சிட்டேன் சார், ஒரு சப்பாத்தி தான், மதியம் சாப்பாடு ஒரு கரண்டி தான், சின்ன உணவே ரொம்ப குறைச்சிட்டேங்கிறாரு. சரி, அவர் ஒரு சிகிச்சை பண்ணிட்டு போறாரு, நான் விட்டுட்டேன். எனக்கு அனுமதி கொடுங்க சார், உங்களை சந்திக்கணும்னாரு. நான் இது வரைக்கும் அனுமதி தரல. என்னை விட்டு நகர்ந்துட்டா அவ்வளோதான், முடிஞ்சது, அவ்வளோதான். அந்த பொண்ணு வந்து 6:30 மணிக்கு வரனாங்க, 7 மணி வரைக்கும் வரல. ஒரு 10 நாள் கழிச்சு வர சொல்லிட்டேன். மறுபடியும் அவங்க திட சித்தமா இருந்து வந்தாங்கன்னா நான் காப்பாற்றிடுவேன், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. இது வந்து முதல் பாகமா நீங்க வச்சுக்காங்க. அடுத்து 2-3 பாகங்கள் இது சம்பந்தமா உள்ள இறங்கி நான் சொல்லி கொடுக்குறேன். இப்போ இது மருத்துவத்துக்கெல்லாம் யாராலையும் இது வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல, நான் கண்டுபிடிச்சு குணப்படுத்தினால உங்களோட நான் பகிர்ந்துக்கிறேன். இது முதல் பாகமா வைங்க. அடுத்த பாகம் வரும், இன்னும் 2-3 பாகம் இது சம்பந்தமா நான் போடுவேன். கண்டிப்பாக பார்த்து பயனடையுங்கள். என்னுடைய வீடியோவை பார்க்குறவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்றைக்கு இல்லைனாலும் என்றைக்காவது ஒரு நாள் இந்த வீடியோ உங்களுக்கு உதவும் சொல்லி பதிவை நிறைவு செய்கிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வணக்கம்.